அய்யனார் துணை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ நம்ம நிலா வந்து பல்லவன் கிட்ட எந்த அளவுக்கு பொறுமையா நம்ம பல்லவன் புரிஞ்சுப்பாங்களோ அந்த அளவுக்கு பொறுமையை வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து சொன்னதுனால பல்லவன் இப்போ ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சரி பல்லவா, உன்னை காலேஜ் வரைக்கும் நான் விட்டுட்டு வரட்டுமான்னு சொல்லிட்டு நிலா வந்து கேட்குறாங்க. இல்லை நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்கல்ல, கண்டிப்பாக நான் எந்த ஒரு தப்பான முடிவும் எடுக்க மாட்டேன், நீங்கள் எது நினச்சும் கவலைப்படாதீங்க நான் வந்து கிளம்பி போகிறேன்னு சொல்லிட்டு பல்லவன் ரொம்பவே பாசிட்டிவாக பேசினதை நினைச்சேன். நிலாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இந்த ஸ்பிரிட் வேணும் பல்லவா, எப்போவுமே வந்து நான் சொன்னதை ஃபாலோ பண்ணிக்கோ சரியான்னு சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா நான் ஃபாலோ பண்ணிப்பேன், நீங்க எதை நினைச்சோம் வருத்தமெல்லாம் படாதீங்கன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம நிலா வந்து அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இது எல்லாமே சோழன் வந்து வெளியே இருந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. நேரா சோழன் வந்து பல்லவன் கிட்ட போயிட்டு, டே பல்லவா, நீயும் வாணியும் எங்கடா போனீங்க, என்னடா நடக்குதுங்க சொல்லுடான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் உடனே பல்லவன், அண்ணி என்ன கோவிலுக்கு கூட்டிட்டு போனாங்க. என்னது கோவிலுக்கா? ஆமாண்ணே, கோவிலுக்கு தான் கூட்டிட்டு போனாங்க. அங்க போயிட்டு என்கிட்ட ரொம்பவே பீஸ்ஃபுல்லா பேசினாங்க தெரியுமா, மனசுக்கு அவ்வளோ நிறைவா இருந்ததுன்னு எல்லாம் சொல்றாங்க. இதை கேட்ட உடனே வந்து நம்ம சோழனுக்கு பயங்கரமா சந்தோஷமா இருக்கு. நடந்த விஷயத்தை எல்லாமே அங்க பல்லவன் வந்து சொன்னதும், ஏண்டா ஒரு பொண்ணு இப்படி எல்லாம் இருப்பாளா, இங்க பரட பல்லவா, இது எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் நீ எனக்கு தான் சொல்லணும். எதுக்காக சொல்ல, ஏன்னா உன் அண்ணிய கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தது நான் தானே, அதனாலன்றாங்க. அதுதானே எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அண்ணி ரொம்பவே டேலண்டான பர்சன், அவங்க வந்து உங்களெல்லாம் வந்து ஏற எடுத்து கூட பார்க்க மாட்டாங்க. நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து வாழுவீங்களா இல்லையன்றது எனக்கு கேள்விக்குறிதான்னு சொல்லிட்டு சொன்னதும், டே பல்லவா என்னடா பேசிட்டு இருக்க, சரிண்ணே சும்மா சொன்னேன், சரி நான் காலேஜுக்கு கிளம்புறேன், நீ போயிட்டு வான்னு சொல்லிட்டு சோழனை அனுப்பி விட்டுறாங்க. இப்ப நம்ம பல்லவனுக்கு ஏதோ புது உலகம் இருக்க மாதிரி அந்த அளவுக்கு ஹாப்பினஸா இருக்காங்க. உடனே அந்த இடத்துல காயத்ரி வராங்க. இப்ப நீங்க ஓகேவான்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகே தான், நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு பல்லவன் சொன்னதும், இல்ல நேத்து நீங்க அழுதுட்டு இருந்தீங்கல்ல அதனாலதான் கேட்டுன்றாங்க. வீட்டுல சின்னதா ஒரு பிரச்சனை, இப்போ ஓகே தான், எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து சொன்னதும் உடனே சரி நான் கிளம்பட்டுமான்னு சொல்லி கிளம்புறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் சொன்னதும் கிளம்பி போயிடுறாங்க. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சோழன் டிரைவ் பண்ணிட்டு இருக்காங்க. சோழன் டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு லேடி வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டுக்கிட்டே யார்கிட்டயும் வந்து சும்மா கல்யாணம்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே சோழன் பழையபடி அவங்களுடைய வேலையை ஆரம்பிக்கிறாங்க. பொண்ணுங்க கிட்ட கடலையை போடுற வேலையை ஆரம்பிக்கிறாங்க. இங்க உங்களுக்கு கல்யாணம் ஏற்பாடு இது பண்ணியிருக்காங்களா அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லி கேட்டுட்டு இருக்க நேரத்துல கரெக்டாக வந்து நிலா வந்து கால் பண்ணுறாங்க. சோழன், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் வந்து நான் பேசணும், அதுக்காக தான் நான் வந்து உங்களை வந்து வர சொல்லியிருக்கேன், நீங்கள் வந்து என்னை பிக் பண்ணிக்கிறீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு என்னங்க தாராளமாக, இல்லை ஏதாவது வேலை இருந்தால் வேண்டாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வரேன்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாங்க. இப்போ வந்து சோழன் பேசிகிட்டு இருக்கிறத ஃபோன் கட் பண்ணாமே இருக்காங்க. இந்த நிலா வந்து எல்லா விஷயமும் கேட்குறாங்க. சோழன் கடலை போட்டிருக்கிற விஷயம் எல்லாமே. இந்த சோழன் எப்பவுமே திருந்த மாட்டாருன்னு சொல்லிட்டு கோபத்துல நிலா போனை கட் பண்றாங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.